மிஸ்டர் லேடிஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய் என்பவர்களே. அதாவது வாழ்க்கையில கோடி கோடியா சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க, கோமனாண்டியா இருக்கவங்களும் இருக்காங்க. நிறைய பேருக்கு இரவில் தூக்கம் வரல, தூக்கமே வரல சார் அப்படிங்கிற நிறைய பேருக்கு தூக்கமின்மையால் அவதிப்படக்கூடிய அன்பர்களுக்கான பதிவு இது. தூக்கம் வரல சார், தூக்கம் வரல சார், என்ன சார் பண்றது? இரவுல நிறைய பேர் ரசம் சோறு சாப்பிட்டு தூக்கம் வரலன்னு சொல்லுவாங்க. இரவுல இந்த மாதிரி தயிர் உணவு எடுக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி உணவுகளை எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிடணும். இந்த தூக்கமின்மையால் உடலுக்கு இரவு நேரத்தில் எந்த உணவு சிறப்பான உணவு தெரியுமா? சீரக சாதம் என்று ஒரு சாதம் இருக்கு. சீரக சாதம் இப்ப கடையில ஜீரா ரைஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்டைலா சீரகத்தை தூக்கி விட்டு அரிசியை பொங்கி கொடுக்குறான். இதைத்தான் இது தமிழனுடைய பாரம்பரிய பண்டைய கால உணவு. அதாவது வயிறு சரி, அப்பெல்லாம் தமிழர்கள் இரவு நேரத்துல, அதாவது ஜீனியஸுங்க. நம்முடைய முன்னோர்கள் காட்டாத விஷயம் எதுவுமே இல்லைங்க. எல்லாம் சொல்லியாச்சு, வாழ்ந்து காட்டியிருக்கான். நாம் தான் அதை பத்தி நினைக்காம தப்பா போய் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கோம். இரவு சீரக சாதம் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். சில பேருக்கு ஜீரா ரைஸ்னா தான் புரியும். ஜீரா ரைஸ்ன்னு வச்சுக்கோங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, அப்படியாவது தமிழை வளர்க்கணும். நம்ம சீரக சாதம், சீரக உணவு, சீரக அரிசி சாதம் அப்படி சொல்லலாம். இல்ல சீரக சோறு, சாதங்கிறது கூட ஒருத்தர் சொல்றாரு வடமொழியுதுங்கிறாரு. சீரக சோறு, ஏன்னா மக்கள் எல்லாரும் சொல்றதை வச்சு நம்ம சொல்றோம். அப்ப சீரக சோறு சாப்பிட்டால் அவ்வளவு அற்புதத்தை நீங்க காணலாம். இன்னைக்கும் நீங்க எப்படி என்ன நினைச்சாலும் சரி, அதாவது பெருமாள் கோயில் எங்கேயுமே இரவுல பெருமாளுக்கு படைக்கப்படுற உணவு என்னன்னு தெரியுமா? நீங்க பெருமாள் அர்ச்சிக்கக்கூடிய அர்ச்சகர்களை கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. மிளகு சாதம் தான் பெருமாள் சாப்பிடுவார் இரவுல. பெருமாளுக்கு இரவில் மிளகு சாதம் போடுவாங்க. ஏன் தெரியுமா? காலையிலிருந்து நீங்க சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய விஷத்தன்மைகளையும் அசுத்தன்மைகள் எல்லாத்தையுமே அப்படியே வெளியாக்கக்கூடிய ஆற்றல் மிளகுக்கு உண்டு. மிளகு சீரகம் போடாதான் சீரகம். அப்ப வெறும் சீரகம் மட்டும் போடாம மிளகும் அதில் தட்டி போடணும். மிளகு சீரகம் போட்டு ஒரு சாதத்தை, சாதாரண சாப்பாடு, மிளகு சீரகம் அதிலே கொதிக்கும், அதிலே போட்டு பொங்கணும். மிளகு எவ்வளவுங்க போடணும்? அளவு சொல்லிடுறேன் கேட்டுங்க. 1/2 கிலோ அரிசி, ஒரு ஃபேமிலிக்கு 1/2 கிலோ அரிசின்னு வச்சுங்க. இல்லை கூட சாப்பிட்றவங்களுக்கு நீங்கள் கணக்கு வச்சுக்க. நான் இப்போ சொல்கிறத வச்சு இதுலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. 1/2 கிலோ அரிசிக்கு சீரகம் எவ்வளோ இருக்குன்னா 25 கிராம் சீரகம் கம்பல்சரியாக போடணும். 1/2 கிலோ ரைஸுக்கு 25 கிராம் கண்டிப்பாக போடணும். 10 கிராம் மிளகு போடணும். இதுதான் கணக்கு. சில பேர் டேஸ்ட் வேணும்னா, அதாவது சீரகம் எவ்வளோ போட்டாலும் பரவாயில்ல, சூப்பராக இருக்கும். இன்னும் கூட நீங்க சீரகத்தை இன்னொரு 25 கிராம் 50 கிராம் சீரகம் கூட போடலாம். ஆனா மிக அதிகமா இருக்கும். அது 25 கிராம் சீரகம் தான் அதுக்கு அளவு. சரியா? 10 கிராம் மிளகு. இதை நல்லா தட்டி போடணும், பவுடர் ஆகி உள்ள போட்டுருங்க. இல்ல சில பேருக்கு பவுடர் பிடிக்கலன்னா அதை அப்படியே கூட போடலாம். ஆனா வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, மென்று சாப்பிடணும். ஏன்னா அந்த மிளகை பூரா நம்ம பேர் பொறுக்கி வைப்பான் ஓரமா. நான் பொங்கல் சாப்பிடும் போது ரொம்ப பேர்த்த பார்த்துருக்கேன். அப்பதான் நிறைய பேர் நம்மளை ஒவ்வொருத்தரை பார்த்தா திட்டாங்கல்ல, போடா பொறுக்கி அப்படிங்கிறாங்கல்ல. அது மாதிரி நான் நினைச்சுக்குவேன், பொறுக்கி வைப்பார்கள் தனியா. ஏன்னா இது உடலுக்கு தேவையானது மிளகு. புரியுதுங்களா? மிளகாய் காரத்தை விட மிளகு காரம் உடலுக்கு அவசிய தேவை. மிளகு காரம் என்பது இதயத்தை வலிமைப்படுத்தும் என்பதை இந்த மிஸ்டர் லேடிஸ் மூலமாக உங்களுக்கு உண்மையை சொல்லி பதிவு செய்கிறேன். புரியுதுங்களா? ஆக மிளகை எங்கேயுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கு மிளகை நிறையவும் உட்கொள்ளக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு 10 மிளகு போதும், அவ்வளவுதான்.
ஒருவனுடைய உடலுக்குள் 10 மிளகு இரவிலே சென்றாலே ஒரு அற்புதமான ஒரு உடல் அமைப்பை நீங்க பெற்றலாம். மிளகு தான் அதாவது தமிழனுடைய பண்டைய காலத்தினுடைய கார பொருளாக இருந்தது. எல்லா தமிழர்களும் மிளகாய் நம்ம நாட்டிலேயே கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பண்டைய கால தமிழர்கள், சங்க கால தமிழர்கள் காரத்துக்கு மிளகுத்தான் பயன்படுத்தினாங்க. அதனாலதான் அப்படி இருந்தார்கள் அவர்கள். என்றைக்கு இந்த ஜப்பான் நாட்டின் மூலமாக அங்கதான் வந்தது இது மிளகாய் வந்ததோ, ஏன் மிளகாய்னு நம்ம தமிழன் பேர் வச்சாங்கன்னா அவனுக்கு ஈஸியா இருந்தது வேலை. ஏன்னா இதை போய் எடுத்து இதை விட இது ஒரு வகையான ஒரு டேஸ்ட் இருந்ததுனால. அது மட்டும் இல்ல, இது ஈஸியா செடிகள்ல கொத்து கொத்தா வந்துச்சு, கூடு பயிரா பண்ணி ஈஸியா பண்ணிட்டான். ரொம்ப ஈஸியா இருந்ததுனால இதை எடுத்துக்கிட்டான். அதுக்கு பேர் மிளகாய்னு வச்சான். மிளகு மாதிரியே காரமாக இருப்பதால் அது மிளகாய் என்று பெயர் சூட்டினான். அதனாலதான் மிளகாயாக அது வந்தது. ஆனால் மிளகுதான் தகப்பேன். நமக்கு நம்முடைய மண்ணில் பாரம்பரிய காரப்பொருள் மிளகுதான். மருத்துவ குணம் ஏராளம் வாய்ந்தது. கணைய புண்ணை ஆற்றக்கூடிய வலிமை உள்ளது மிளகு. அப்ப இரவு சாப்பாட்டுல மிளகு சாதம்னு சொல்லுவாங்க. சீரக சாதம் தான் அதுக்கு பேரே. மிளகு 10 கிராம் தான், சீரகம் 25 கிராம், 1/2 கிலோ ரைஸ். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. பச்சரிசி பொங்கச்சரிசி சேராதுங்க, எங்களுக்கு வாய்வு தொல்லை ஒண்ணுமே கிடையாது, நத்திங். தயவு செய்து அப்படி நினைக்காதீர்கள். பச்சரிசி தான் பிரெயினுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்க வல்லது. பிரெயின் உங்களுக்கு சரியாக இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை ட்ரெயின் ஒழுங்கா ஓடும். அப்ப பிரெயின் ஹூமர் அப்படின்னா அவன் மட்டும் இல்ல. இந்த பிரெயின் ஹூமர்னு ஒருத்தனை தனியா சொல்றீங்க பாத்தீங்களா, அவன் மட்டும் இல்ல, எல்லாமே பிரெயின் ஹூமர்ல தான் இருந்துட்டு இருக்கோம். ஏன்னா தெளிவா இல்ல, எதுவுமே தெரியல, எப்படி வாழ்றதுன்னு தெரியல, என்ன சாப்பிடணும்னு தெரியல, ஏதோ போயிட்டு இருக்கு சக்கையா, என்னென்னமோ சாப்பிட்டுட்டு இருக்கோம், என்னென்னமோ நோய் வந்தது, உடனே டாக்டர்கிட்ட பூரா மாத்திரைகளை 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கி வீட்டில் வச்சுக்கிறோம், அதையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அன்பர்களே, ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள். அடிப்படை மாற்றம் இல்லாமல் நீங்கள் உடல் ரீதியாக செழிப்படைய முடியாது. பணத்தை வேணா வாங்கி வச்சுக்கலாம், உடம்பு வல்லமையாக இருக்காது. உடம்பு வலிமையாக இருக்குன்னா நீங்கள் சாப்பிட உள்ளே அனுப்புகின்ற பொருள் நலமுடையதாக இருக்க வேண்டும். அப்ப நான் சொல்ற விஷயத்த நீங்க சரியா ஃபாலோ பண்ண போதும். இரவு சாப்பாடு என்பது என்ன சாப்பாடு? ரெகுலரா பண்ணலாமா? ரெகுலரா பண்ணுங்க. எது நல்லதோ அதை மட்டும் செய்யுங்க. என்றாவது ஒரு நாள் ஆசைப்பட்டு அது மாதிரி பண்ணுங்க. இது மாதிரி சாப்பிட்டு பாருங்க. இந்த சிக்கல் இருக்குல்ல, இது மலச்சிக்கல், அப்புறம் என்னென்னமோ சொல்றீங்களே, என்ன மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லா நோயாளர்களுமே இதை சாப்பிடலாம். பச்சரிசியில் இரவுல இது ஒரு சின்ன பொங்கல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதுல நெய் விட்டுக்கலாமாங்க? தாராளமாக. நெய் பிடித்தவர்கள் நெய் விட்டுங்க. நல்லெண்ணெய் பிரியர்கள் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க, தப்பே கிடையாது. கடலெண்ணெய் தான் போட்டுங்க. அப்ப சுகர் பேஷண்ட் தாராளமா சாப்பிடுங்க. சுகர் பேஷண்ட் நெய் போடலாமா? தாராளம் போட்டுங்க. அங்கதான் நம்முடைய பாடி கார்டு இருக்காங்களா 2 பேர். யாரு? சீரகமும் மிளகும் உட்கார்ந்து இருக்குல்ல உள்ள, அதனால ஒன்றும் செய்யாது. அது மட்டும் இல்ல, காலையில இருந்து நீங்க என்னென்ன சாப்பிட்டீங்களோ அந்த ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, எல்லாத்துக்கும் வரும். அது நான் யார் சாப்பிட்டாலும் வரும். அது பூரா உங்களுக்கு வந்துடும். வந்துட்டு இதை பூரா சுத்தப்படுத்திட்டு என்ன செய்ய தெரியுமா, உங்களுடைய உடலை உள்ள போய் தாளாட்டுங்க. அம்மாவுடைய பாட்டு வெளியே இருந்து தாளாட்டுறது. தாளாட்டு பார்த்து பிள்ளைய தூங்க வைப்பா. ஆனால் இந்த சீரக சாதம் உள்ள போய் உங்களை தாளாட்டும். அப்ப தாளாட்டு சாப்பாடுன்னே இதை சொல்லலாம். தாளாட்டு சோறு அப்படின்னா சீரக சோறு. சீர் அகம், அகம் என்றால் உள்ளே. சீர் அகம் தமிழம் பாருங்க, எதுவுமே மீனிங் இல்லாம சொல்லவே இல்லை. அப்ப உங்களுக்கு உள்ள போய் அதான் அகம். 12 மணி நேரம் ஆகுது நீங்க எந்திரிக்கிறதுக்கு. மீண்டும் இந்த 12 மணி நேரமும் இந்த பொருளை உள்ள தள்ளிட்டீங்கன்னா உங்க உடம்ப பூரா சீர்படுத்தி விடுவார்கள். ஆக இதுதான் சிறந்த உணவு. இரவு சாப்பாடு என்பது, இனிமையான சாப்பாடு என்பது இதுதான் நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அதாவது யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்கின்ற ஒரே காரணத்துக்காக இந்த பதிவை மிஸ்டர் லேடிஸ் மூலமாக உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்றே சொல்லலாம். பார்க்க எளிமையானதாக இருக்கலாம், ஆனால் அவ்வளவு வலிமையான உடலை உங்களுக்கு இந்த சாப்பாடு பெற்றுத்தரும் என்பதை மறந்து விடக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை சாப்பிட்டுட்டு
பூண்டு இதுக்கு தொட்டுக்கிறது என்னன்னு இப்ப சொல்றேன். பூண்டு இருக்கு பாத்தீங்களா, பூண்டு இத என்ன செய்யணும் அப்படின்னா, ஜாதிக்காய்னு ஒரு காய் இருக்குது. இது வரைக்கும் யாருமே உங்களுக்கு இதை சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. ஜாதிக்காய்னு ஒரு காய் இருக்கு. ஜாதிக்காயை தூள் பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க எல்லாருமே. பால் கண்டிப்பா அருந்தணும், எல்லாம் சுகர் எல்லா நோயாளியும். அந்த பாலில் சர்க்கரை போடலாமா வேணாம், சர்க்கரை போடக்கூடாது. பனங்கள் கண்டு மட்டும் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா கருப்பட்டி போடுங்க. அப்படி இல்லைன்னா வெள்ளத்தை தட்டி வச்சுக்கோங்க, கொஞ்சம் போடணும். வெள்ளை சீனி மட்டும் ஆகாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த பாலில் ஒரு 5 ஏலக்காய், அதாவது 200 மில்லி பாலுக்கு 3 ஏலக்காய் போதும். 3 பூண்டு பல்லு 200 ml பாலுக்கு சொல்றேன். 200 ml பால், 3 பூண்டு பல்லு, அரை ஸ்பூன், அதாவது டீஸ்பூன்ல சின்ன ஸ்பூன்ல அரை ஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் பொடி. இதை போட்டு வேக விட்டு அந்த பாலை நீங்கள் அருந்திய 5வது நிமிடம் இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு சின்ன வாக் மட்டும் அப்படி பண்ணிட்டு இந்த பாலை அருந்தி 5வது நிமிடம் உங்களுக்கு இயற்கையாகவே தூக்கம் வரும். அப்படி தூக்கம் வரும் பொழுது துயில் கொள்ள வேண்டும். எந்த அணை இருந்தா அங்க பஞ்சனை வஞ்சனைலாம் தேவையில்லை, சாக்கு இருந்தா கூட விரிச்சு படுத்துருங்க, புரியுதா? அப்படி தூங்கலைன்னா நான் பொறுப்பு இல்லை, தூக்கம் வரும். நீங்க அப்போதைக்கு மீண்டும் போனை நோண்டிக்கிட்டு அப்படின்ட்டு நீங்க போனை நோண்டிக்கிட்டே இருந்தா நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா இன்னைக்கு நோண்டுபவர்கள் அதிகமாக இருக்கிறீர்கள். போனை சொன்னேன், போனை. ஆக இந்த மாதிரி நோண்டுகிற வேலை, பூனை நோண்டுற வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க அழகா தூங்குறதுக்கு ஏற்பாடாயிருங்க. 5 நிமிஷம் தூக்கம் வந்துடும். 5 நிமிடம் தான் அதிகபட்சம். பாலை குடிச்சு முடிச்சோன்னே சில பேர்த்துக்கு ஒரு 10 நிமிடம், இதுக்கு மேல டைமே எடுக்க. அதெல்லாம் அனுபவிச்சு சொல்றேன். அழகா தூங்கிருங்க. இதெல்லாம் நீங்க எத்தனை மணிக்குன்னா 9 மணிக்கெல்லாம் இந்த பொசிஷனுக்கு வந்துடணும். சார் நைட்டு வேலை சார், இப்படியெல்லாம் பேசுறவங்கலாம் இருக்கீங்க. அது நீங்க தான் உங்களை நீங்க பார்த்துக்கணும். இரவில் தூங்க வேண்டும் ஐயா. இரவில் தூங்கினால் உடலில் நலனில் வரவு அதிகம், உடல் நலனோட வரவு அதிகமாகும், உடல் நலம் சிறப்பாகும் அப்படின்னு அர்த்தம். ஆக அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.